ஸோ அடுத்த ஸ்லைட்ல இருந்து நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்லேயே எழுதி நான் வந்து என்ன பண்ணுறேன் உங்களுக்கு வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். நான் கொடுத்துருந்த டீடைல்ஸ் எல்லாமே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர், தெர்மோஸ்பியர் இது எல்லாமே வந்து 9th ஸ்டாண்டர்ட் புக்லையும் இருக்குது, 8th ஸ்டாண்டர்ட் புக்லையும் இருக்குது அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். புரோட்டோ ஆஸ்ட்ரோலைட்ஸ் வந்து ரெண்டாவது உங்களுக்கு வந்து பிளாக் அண்ட் ப்ரௌன் ஹேர் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ ஜிஐ டாக்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு எத்தனாவது ரேங்க்ல இருக்கு இந்தியாவில்னு பார்த்தா நம்பர் 1. ஸோ வெல்கம் பேக் டு தினமும் டிஎன்பிஎஸ்சி பை உஸ்தாதின் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து எந்த சப்ஜெக்ட்ல இருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி, அதாவது நம்ம எதுலேருந்து பார்க்க போகிறோம், ஜியாகிரஃபிலேருந்து பார்க்க போகிறோம். சரி, இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பின்னல் ஆடைகள் ஏற்றுமதி செய்யும் திருப்பூரின் வேறு பெயர் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்து அதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா த நிட்டிங் சிட்டி அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். த நிட்டிங் சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டினாக பார்க்கப்படுது. பிகாஸ் இது நம்மளோட 10th ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து தான் வந்து இந்த கொஸ்டினை வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் இதோட வந்து பல வகையான சில எக்ஸாம்பிள்ஸும் வந்து சில வேறு டிஸ்ட்ரிக்ட்ஸையும் பற்றி இதில் வந்து நமக்கு வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த புக்ஸில். ஸோ அது ரிலேட்டடாக வந்து நம்ம வந்து இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான சில ஃபேக்ட்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ காஞ்சிபுரம் அப்படின்னா நம்ம அது என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா சில்க் சிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவோம். மதுரை வந்து கல்ச்சுரல், ஈரோட வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நகரம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். வேலூரை வந்து நம்ம வந்து கோட்டை நகரம்னு சொல்லுவோம். திருவாரூரை வந்து பெரிய தேர் நகரம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்புறமா வந்து ஆசியாவின் டெட்ராய்ட் அப்படின்னு சொல்லப்படுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஆசியாவின் டெட்ராய்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் அப்படின்றதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டீல் சிட்டி அப்படின்னு எதை சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா சேலம். சேலம் தான் வந்து என்னதுன்னா சேலம் தமிழ்லேயே எழுதுறேன். பிகாஸ் நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயே இருந்தால் நல்லா இருக்கும்னு. ஸோ இனிமேல் நான் எழுத போகிறது எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே உங்களுக்கு வந்து நான் டெலிவரி பண்ணுறேன். சரி, ஓகே. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். அதாவது லேப்ஸ் ரேட் அப்படின்னா என்ன, அது எத்தனை டிகிரி செல்சியஸ் அப்படின்னு வந்து அடுத்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. லேப்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். வெப்ப குறைவு விகிதமானது புவிப்பரவிலிருந்து உயர செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் டேஷ் என்ற அளவில் வெப்பநிலை குறைகின்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6.5 டிகிரி செல்சியஸ் எல்லா 1000 மீட்டருக்கும். 1000 மீட்டருக்கு என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து குறையும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. சரி, ஓகே. ஸோ இதுக்கான கொஸ்டின் வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ இது ரிலேட்டடாக நம்ம பார்க்கும்போது இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து அட்மாஸ்பியரை வந்து என்ன மாதிரி பிரிச்சிருக்கோம் அப்படின்றது தான். ஸோ அட்மாஸ்பியர் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அடி அடுக்கு அப்படின்னு ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். படை அடுக்கு ஸ்ட்ராட்டோஸ்பியர், இடை அடுக்கு மீசோஸ்பியர், அப்புறமா வெப்ப அடுக்கு தெர்மோஸ்பியர், அப்புறமா வந்து என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா வெளி அடுக்கு எக்ஸோஸ்பியர். ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது எந்த இடத்துல எந்த லேயரில் வந்துட்டு வெதர் கண்டிஷன்ஸ்லாம் ஏற்படுதுன்னு பார்த்தா அது வந்து ட்ரோபோஸ்பியர். அது வந்து ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிளேன்ஸ் அதெல்லாம் பறக்கிற அந்த ஏரியா வந்து என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர். யூவி ரேஸ் இருக்கிறது எல்லாமே எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்பியர் அப்படின்ற இந்த இடத்துல தான் இருக்குது. அதாவது தெர்மோஸ்பியர்ன்றது வேற எதுவும் இல்லை, வெப்ப அடுக்கு அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அடுத்த கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நேஷனல் பார்க்ஸ், அதாவது தேசிய பூங்காக்கள் வந்து எது வந்து தவறாக வந்து பொருந்தப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்ஹா நேஷனல் பார்க் தான் தவறான கொஸ்டின். பட் அப்போ நீங்கள் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கிர் நேஷனல் பார்க். கிர் நேஷனல் பார்க் வந்து குஜராத்தில் இருக்குது. கார்பெட் நேஷனல் பார்க் உத்தரகாண்ட். கார்பெட் நேஷனல் பார்க் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம்னா 1973ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்றது ஞாபகம் வரணும். ரத்தம்போர் ராஜஸ்தான், ரா. ஸோ இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரத்தம்போர் ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. இப்போ இதில் ரிலேட்டடான சில டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். சரி, ஓகே. இதில் வந்து நான் சொல்லியிருக்கேன் கன்ஹா அப்படின்றது எந்த ரிலேட்டடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் ரிலேட்டடாக இருக்குது. ஜிம் கார்பெட் உத்தரகாண்ட், அது வந்து ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ அடுத்த ஸ்லைடில் இருந்து நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்லேயே எழுதி நான் வந்து என்ன பண்ணுறேன் உங்களுக்கு வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து அடுத்த இதில் வந்து நம்ம வந்து கரெக்டாக பண்ணிடலாம். சரி, ஓகே. ரத்தம்போர் வந்து ராஜஸ்தான். கிர் நேஷனல் பார்க் இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் அப்படின்றது. இது எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏசியாட்டிக் சிங்கங்கள், அதாவது ஆசியாட்டிக் சிங்கம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆசியா சிங்கங்கள் இதுக்கு தான் வந்து இது ரொம்பவே வந்து ஃபேமஸ். ஸோ இப்போ அடுத்த கேள்விக்குள்ளே போகலாம். ஸோ அடுத்த கேள்வி எது ரிலேட்டடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ், அதாவது எது ரிலேட்டடான அருவி ரிலேட்டடாக இருக்குது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாட்டர் ஃபால்ஸ் ஃபார்ம்ஸ் த ரிவர் பம்பர், அது ஃப்ரம் த ரிவர் பம்பர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கும்பக்கரை ஃபால்ஸ்.
இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கும்பக்கரை. ஸோ இது ரிலேட்டடாக நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒகேனக்கல் அருவி அப்படின்னு சொல்லப்படுறது வந்துட்டு காவேரி ரிவர்லேருந்து வருது, காவேரி ஆறுலேருந்து வருது. குரங்கு அருவி வந்து ஸ்ரவதி அப்படின்றதுலையும், கிள்ளியூர் அப்படின்ற அருவி வந்து பெரியார் அப்படின்றதுலையும் வந்து வருது. அது வந்து முக்கியமாக வந்து ஷெவ்ரா ஹில்ஸ்லேருந்து வருது அப்படின்றதையும் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது ரிலேட்டடாக வந்து இது எல்லாமே எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் நான் சொல்கிற மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்கள், நோட் வைஸ் நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. இது எதுக்காக வந்து 10th ஸ்டாண்டர்ட் மட்டுமே ஜியாகிரஃபிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் கொஸ்டின் பேப்பர் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து 10th இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த லேப் சைட்டும் 10th இருக்குது, அதே நேரத்தில் 9th இருக்குது. பட் நான் கொடுத்துருந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ராட்டோஸ்பியரு, தெர்மோஸ்பியர் இது எல்லாமே வந்து 9th ஸ்டாண்டர்ட் புக்லேயும் இருக்குது, 8th ஸ்டாண்டர்ட் புக்லேயும் இருக்குது அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின். ஸோ இதில் பாருங்கள், அணுசக்தி பற்றிய சரியான வாக்கியங்கள் எவை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதில் சரியான வாக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 2. It is generated mainly from the minerals of uranium and thorium. யுரேனியம் மற்றும் தோரியம் தூதுகளிலிருந்து அணுசக்தி பெறுகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்து இது வந்து என்னன்னா 238, யுரேனியம் 238, தோரியம் வந்து 234. இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. The energy released during nuclear fission and fusion. ஓகே, நியூக்ளியர் ஃபிஷன்னாலே நீங்கள் 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்றதுக்கு வந்து எக்ஸாம்பிள் எதை சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஜன் பாம். ஹைட்ரோஜன் பாம்பை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இதுக்கு. நியூக்ளியர் ஃபிஷனுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாம். ஆட்டம் பாம்பை வந்து நியூக்ளியர் ஃபிஷனுக்கு வந்து சொல்லுவாங்க. ஓகே, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் வாஸ் செட் அப் அட் கல்பாக்கம், தவறு. தாராப்பூர். தாராப்பூர் அப்படின்றது தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஸோ இதில் 1 மற்றும் 2 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இது ரிலேட்டடாக என்ன டீட்டெயில்ஸ் நம்ம எழுதியிருக்கோம்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அப்படின்ற சயின்ஸில் கூட இந்த கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. கடைசி பேஜ், இந்த இதில் வந்து கடைசி பேஜில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து இந்த இடத்துல இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். யுரேனியம் 238, தோரியம் வந்து 234 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து தாராப்பூரில் இருக்குது. நான் சொன்ன மாதிரி நியூக்ளியர் ஃபியூஷன், நியூக்ளியர் ஃபிஷனுக்கு வந்து இது 2 தான் எக்ஸாம்பிள். இது 2ஐயும் மாற்றி கொடுக்கறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த கேள்வி பார்ப்போம். Which of the following biosphere reserve is not located in Tamil Nadu? கீழ்கண்டவற்றில் எது தமிழ்நாட்டில் இல்லாத உயிர்கோளம் பெட்டகம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரியும், நீல்கிரி இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். நீல்கிரி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். கல்ஃப் ஆஃப் மன்னார், அகஸ்தியார் பயோஸ்பியர் ரிசர்வ் இது எல்லாமே இருக்குது. நந்தா தேவி மட்டும் இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம். அப்போ நந்தா தேவி பயோஸ்பியர் ரிசர்வ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா உத்தரகாண்டில் வந்து இருக்குது. எங்கே இருக்குது? உத்தரகாண்டில் இருக்குது. நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ் தமிழ்நாடு, கல்ஃப் ஆஃப் மன்னார் தமிழ்நாடு, அதுக்கப்புறமா அகஸ்தியார் வந்து பயோஸ்பியர் ரிசர்வ் தமிழ்நாடு. பட் இதை கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா 2001 வந்து அகஸ்தியார் மலை பயோஸ்பியர் ரிசர்வை கொண்டு வராங்க. ஆனால் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டு யுனெஸ்கோ லிஸ்ட்டில் வந்து எப்போ சேர்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2016 வந்து சேர்த்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ரிலிம்ஸ் ஓரியன்டான ஒரு கொஸ்டின். ஸோ இதை வந்து நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் கல்ஃப் ஆஃப் மன்னார் 1986 ஃபஸ்ட்டு மரைன் பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லப்படுது, உயிர்கோள பெட்டகம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது, ஆசியாவிலேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறமா 3வது நீல்கிரிஸ் வந்து 1986, இதுவும் 1986 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து மேசகான் டாக் ஷிப்யார்ட் இஸ் லொக்கேட்டட் இன் எங்கே இருக்குது அப்படின்ற மேகசான் கப்பல் கட்டும் தளம் அமைந்துள்ள இடம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது இடம் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்குது. ஸோ அது போக கொல்கட்டாவில் என்ன இருக்குது, கொச்சியில் என்ன இருக்குது, விசாகப்பட்டினமில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். ஸோ விசாகப்பட்டினம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் வந்து எங்கே இருக்குன்னா விசாகப்பட்டினமில் இருக்குது. கொல்கட்டாவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹூக்ளி மற்றும் போர்ட் இன்ஜினியர் அப்படின்ற இந்த 2மே வந்து இங்கே தான் இருக்குது. ஹூக்ளி, போர்ட் இன்ஜினியர். 3வது கொச்சியில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொச்சி ஷிப்யார்ட் வந்து கொச்சியில் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்த கேள்வி. பாம்டிலா பாஸ் இஸ் லொக்கேட்டட் இன் பொம்டிலா கணவாய் அமைந்துள்ள மாநிலம் என்ன? அருணாச்சல் பிரதேஷ், ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர்,
சிக்கிம். இது எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் ஃபர்ஸ்ட் லெசனில் வந்து இது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது, இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தாச்சு, அருணாச்சல் பிரதேஷ். அப்போ பொம்டிலா அருணாச்சல் பிரதேஷ். ஹிமாச்சல் பிரதேஷில் என்ன இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஷிப்கிலாவும் ஜோஜிலா. ஷிப்கிலா, ஜோஜிலா, ஹிமாச்சல் பிரதேஷ். சிக்கிமில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாத்துலா, ஜெலப்லா அப்படின்றது இருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பார்த்தீங்க அப்படின்னா காரக்கோரம். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக மார்க் பண்ணுங்கள். இந்த இடத்துல இதை வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின்குள்ளே போகலாம். ரொம்ப அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். Which of the following states does not thrive in water transport? கீழ்கண்டவற்றுள் நீர் போக்குவரத்து செழித்து காணப்படாத மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராஜஸ்தான் எல்லாருக்குமே தெரியும், ஒன் ஆஃப் த ஹாட்டஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு வந்து நமக்கு தெரியும். அதாவது இருக்கிறதுல ரொம்ப வெப்பம் வந்து அதிகமாக இருக்கிற மாநிலம் என்னது? ராஜஸ்தான். இங்கே தான் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சகாரா டெசர்ட் அப்படின்றது இருக்குது, நமக்கு தெரியும். ஸோ இது ரிலேட்டடாக நம்ம பார்க்கும்போது இது மூணுலேயும் சின்ன சின்ன விஷயங்கள் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஆந்திரா பார்த்தீங்கன்னா, ஆந்திரா எதில் ரொம்ப முக்கியமாக இருக்குது, மினரல் எந்த மினரல் அதிகமாக கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மைக்கா. ஆனால் அதே இதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாங்க, கருப்பு மைக்கா வந்து எந்த ஸ்டேட்டில் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப அதிகமாக ப்ரொடக்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தா அது வந்து பீகார். அப்போ மைக்கான்னு கேட்டால் அது ஆந்திர பிரதேஷ். கருப்பு மைக்கா அப்படின்னு கேட்டாங்க, அதாவது பிளாக் மைக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து பீகார் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அப்புறமா நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது அஸ்ஸாம் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டீக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் அஸ்ஸாம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. வெஸ்ட் பெங்காலுக்கு முன்னாடி ஆந்திர பிரதேஷ் பார்த்தாச்சு. ராஜஸ்தான் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்ன்னு பார்த்தோன்னா இதில் சோலார் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்குது. அப்போது நம்மளோட தமிழ்நாட்டில் வந்து எதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ட் எனர்ஜி, காற்று சக்தி. அது மட்டும் இல்லாமல் நியூக்ளியர் பவருக்கும் வந்து நம்மளோட தமிழ்நாடு வந்து ஃபஸ்ட்டாக வந்து திகழ்கிறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின்குள்ளே போகலாம். ஸோ அடுத்த கொஸ்டின், பிலாஸ்பூர் இஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் விச் ரயில்வே ஜோன்? பிலாஸ்பூர் டேஷ் மண்டல ரயில்வேயின் தலைமையகம் அப்படின்றத கேட்டிருக்காங்க. சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேஸ், தென்கிழக்கு மத்திய ரயில்வே அப்படின்றத கரெக்டான ஆன்சர். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில டீட்டெயில்ஸ். அப்போ ஈஸ்ட் சென்ட்ரல் கிழக்கு மத்திய ரயில்வேயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹாஜிபூர். என்னது? ஹாஜிபூர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, ஹாஜிபூர். அதே மாதிரி தென் மத்திய ரயில்வேல பார்த்தீங்க அப்படின்னா செகந்திராபாத். அடுத்தது வந்து வடக்கு மத்திய ரயில்வே அலகாபாத்ல இருக்கு. சென்ட்ரல், அதாவது சவுத் ஈஸ்டர்ன் சென்ட்ரல் பார்த்தோம் அப்படின்னா பிலாஸ்பூர். அது போக சவுத்து, அதாவது தெற்குல வந்துட்டு சென்னை. அப்புறம் சவுத் ஈஸ்ட்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா கொல்கட்டா. இது எல்லாத்தையுமே வரிசையாக நோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் இயர் வந்து லாஸ்ட் 2 years பிஃபோர் வந்து ஜோனல் ரயில்வே ஜோன்ஸ் பற்றி எத்தனை இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. இந்த வாட்டி வந்து அதோட ஹெட் குவார்ட்டர்ஸை வந்து மேட்ச் த ஃபாலோயிங்காவோ இல்லை சதர்ன் சைடு, அதாவது தெற்கு சைடு இருக்கிற எல்லா ஹெட் குவார்ட்டர்ஸையும் வந்து கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி படிங்க. ஸோ அடுத்த கொஸ்டின், okay, which crop is not comes under the HYVP among the following food crops? HYVP na high yielding varieties project, அதாவது உயர் விளைச்சல் வகை திட்டத்தில் கீழ்கண்டவற்றுள் எந்த உணவு பயிர்களில் வரவில்லை அப்படின்னு கேட்டாங்கன்னா சுகர் கேன். ஸோ சுகர் கேன் எல்லாருக்குமே தெரியும், அது ஒரு கேஷ் கிராப் அப்படின்னு வந்து சொல்லப்படும். சரி, ஓகே. இதில் வந்து 5 பிளான்ட் வந்து சேர்த்துருக்காங்க, அதாவது 5 செடிகளை வந்து சேர்த்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஜ்ரா, ஜோவர், ரைஸு, மெய்ஸு, வீட். ஸோ இது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 5 மட்டும்தான் இதில் இருக்குது. ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு கீழே வந்துட்டு எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா 5 இருக்குன்றதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஆன்சர் வந்து சொல்லணும். சரி, ஓகே. சுகர் கேன், காட்டன், டொபாக்கோ, இண்டிகோ இது எல்லாமே என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து கேஷ் கிராப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரி, ஓகே. இந்த இண்டிகோக்காகவே நமக்கு வந்து பல கிளர்ச்சிகள் நடந்துச்சு. அப்போ இந்த இண்டிகோ ரிவோல்ட் வந்து எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்றது கேட்டால் 1859 அப்படின்றது தான் இதுக்கான சரியான விடல். ஓகே, அடுத்த கொஸ்டின், which group of Indian race has the thick everted lips? இது வந்து 6th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் இருக்குது. 11th ஸ்டாண்டர்ட் ட்ரைப்ஸ் அப்படின்ற டாபிக் கீழே வந்து இந்த இது வரலாம். இது வந்து ரேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேசஸ் அப்படின்றது வந்து என்ன மாதிரியே சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மனித இனத்திற்கு தடித்த உதடுகள் காணப்படுகின்றன. அதாவது எந்த வகையான மனித இனத்திற்கு வந்து இந்த மாதிரி தடித்த உதடுகள் காணப்படுகின்றன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. புரோட்டோ ஆஸ்ட்ரோலைட்ஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, ஸோ இதில் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா இது வந்து மேக்ஸிமம் வந்து இது ஒரு
டிஃபிகல்ட்டான கொஸ்டினாக இருக்கலாம், இல்லாட்டி ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். படிச்சிட்டிங்க அப்படின்னா இதை பார்த்தோன்னே we can say it, அதாவது நமக்கு பார்த்தோன்னே இது தெரிஞ்சிடும். ஆனால் ஒருத்தவங்க இந்த மாதிரி டாபிக் படிக்கவே இல்லை அப்படின்னா அது ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமான ஒரு டாப்பிக்காக தெரியும். அப்போ நீக்ராய்ட்ஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல தோன்ற இனம். ஓகேங்களா? எங்கே இருந்தாங்கன்னா ஆஃப்ரிக்கா. ரெண்டாவது வந்து புரோட்டோ ஆஸ்ட்ரோலைட்ஸ் வந்து ரெண்டாவது, அவங்களுக்கு வந்து பிளாக் அண்ட் ப்ரௌன் ஹேர் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. மங்கோலாய்ட்ஸ் சீனாக்காரர்கள், அதாவது ஃப்ளாட் ஃபேஸு, அது மட்டும் இல்லாமல் ப்ராட் நோஸ், நல்ல மூக்கு வந்து பெருசாகவும் முகம் வந்து கொஞ்சம் லைட்டாக சப்புன்னு வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் கூட போகலாம். ஸோ மங்கோலைட்ஸ் கேட்டாங்க அப்படின்னா ஈஸியாக எழுதிருங்க, அவங்க சைனாக்காரங்க. ஓகே, இதுக்கு அடுத்து வந்து எதுக்கு ரிலேட்டடாக கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா தாவர வகைகள். அதில் வந்து பசுமை மாறா காடுகள், பருவமழை காடுகள், வறண்ட காடுகள், பாலைவன காடுகள்னு சொல்லிட்டு அவங்களோட ரெயின்ஃபால், அதாவது மழை வந்து எவ்வளோ இருக்கும், எத்தனை சென்டிமீட்டர் மழை இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஸோ இதனால கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கரெக்டாக தான் மேட்ச் ஆகிருக்கு. ஸோ இதை இப்படியே வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். எவர்கிரீன் ஃபாரஸ்ட்னா 200 சென்டிமீட்டர், மான்சூன் ஃபாரஸ்ட்னா 100லேருந்து 200. சரி, ஓகே, அப்போ பசுமை மாறா காடுகள் அப்படின்னு வந்துருச்சுன்னா 200 சென்டிமீட்டர் 22 டிகிரி செல்சியஸ் பாம்பு சிங்கோனா அப்படின்ற மரங்கள் வந்து இங்கே வளர்கின்றன. பருவமழை காடுகளை வந்து இன்னொரு விதமாக என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெசிடியூவஸ் ஃபாரஸ்ட். இந்த டெசிடியூவஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னா என்னென்னா இந்த செடிகள் வந்து அவங்களோட இலையை வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா they will shed it and they will bring it அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து 100 to 200, 27 டிகிரி செல்சியஸ், 60 to 70 ஹியூமிடிட்டி வந்து 60 to 70, அப்புறம் சாண்டல்வுட் வந்து எக்ஸாம்பிளாக வந்து வைக்கப்படுது. வறண்ட காடுகள் 50லேருந்து 100, பேனியன் பாபுல். பாலைவன காடுகள் வந்து 50 சென்டிமீட்டருக்கு கீழே தான் வந்து இருக்கும், 50 சென்டிமீட்டருக்கு வந்து கீழே தான் இருக்கும். தான் ஃபாரஸ்ட், முள்காடு, பாபுல் அண்ட் கில்கார், இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த அடுத்து வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக வந்து உங்களுக்கு வந்து மேட்ச் த ஃபாலோயிங்குள்ளே கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்த கேள்வி. ஓகே, அடுத்த கேள்வி என்னன்னு பாருங்க. நார்த் இந்தியன் ரிவர்ஸ் ஆர் பெரினியல், தே ஹாவ் வாட்டர் த்ரூ அவுட் த இயர் அப்படின்னு வந்து கேட்கப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சரை பார்க்கலாம். இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வற்றாத நதி, வற்றும் நதி. பெரினியல்னா வற்றாத நதி, வற்றும் நதி அப்படின்றது வந்து இட் இஸ் நான் பெரினியல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது 365 நாட்களும் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து தண்ணீர் வளம் இருக்கும். இதில் வந்து 365 நாளும் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பிரம்மபுத்திரா, கங்கா, இதுக்கு வந்து பெண்ணார், கிருஷ்ணா, கோதாவரி, இது எல்லாத்துக்குமே வந்து இதுக்கான எக்ஸாம்பிளில் கொடுக்கலாம். பட் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன பார்க்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின்குள்ளே போகலாம். In India, the Himalayas are divided into dash ranges அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இந்தியாவில் உள்ள இமயமலை டேஷ் ஆக பிரிக்கப்பட்டுள்ளது, 3 இணைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்றத இதுக்கான கரெக்டான ஆன்சர். சரி, ஓகே, அதில் முதல் இதுக்கு என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஹிமாத்ரி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஹிமாத்ரியில் தான் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் மவுண்டன்ஸ் இருக்குது, அதாவது இருக்கிறதுலே ஹையஸ்ட் மவுண்டன்ஸ் இருக்குது. ஏன்னா அங்கே வந்து ரெயின்ஃபால் வந்து ரொம்ப கம்மி, அதே நேரத்தில் எரோஷன் வந்து நடக்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்றது இதில் வந்து குறிக்கப்பட்டிருக்கு. மவுண்ட் எவரெஸ்ட் அதோட ஹைட் 8848, கஞ்சன்ஜங்கா 8586, இதில் தான் வந்துட்டு கங்கோத்ரி, யமுனா 3, சியாச்சன் இது எல்லாமே இருக்குது. அடுத்தது ஹிமாச்சல், அதுக்கு அடுத்தது வந்து இதில் ரெயின்ஃபால் வந்து ரொம்ப அதிகம், மழை வந்து ரொம்ப அதிகம். அதனால என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா எரஷனும் வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. இங்கே தான் வந்து ஹில் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. டார்ஜிலிங் இது போன்ற எல்லா ஹில் ஸ்டேஷன்ஸ் வந்து இங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷிவாலிக்ஸ் வந்து 900 to 1100 மீட்டர் டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்சஸ் அப்படின்னு வந்து இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாமே எங்கே இருக்குது? இப்போ நம்ம பார்த்த எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட், அதாவது 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு லெசனில் தான் வந்துட்டு இது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் கொஸ்டின், அடுத்த கொஸ்டின்குள்ளே போகலாம். ஓகே, what is the purpose of introduction of Makkal portal in Tamil Nadu? Manage complete state level resident data in the digital form. மாநில அளவினால முழுமையான குடியிருப்போர் தரவுகள் மின்னணு முறையில் நிர்வகித்தல் அப்படின்ற அந்த கான்செப்ட் கீழே தான் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின். இன் தமிழ்நாடு த லார்ஜஸ்ட் ஏரியா ஆஃப் லேண்ட் இஸ் யூஸ் ஃபார் கல்டிவேஷன். தமிழகத்தில் எந்த பயிர் உற்பத்திக்காக மிக அதிக அளவு நிலப்பரப்பு பயன்படுத்தப்படுகிறதுன்னு பார்த்தா நெல் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். இதுதான் வந்து இருக்கிறதுலே அதிகமாக யூஸ் பண்ணப்படுற ஒரு பயிராக வந்து பார்க்கப்படுது. ஸோ கரும்பு பார்த்தீங்கன்னா செகண்ட் இன் வேர்ல்டு, ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா கியூபா. இந்தியா வந்து செகண்டில் வந்து இருக்குது ரேங்கிங் படி. ஓகே, சுகர் கேனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு எந்த மாநிலம் இருக்குன்னு பார்த்தா மகாராஷ்டிரா. செகண்ட் யார் இருப்பான்னு பார்த்தா யூபி வந்து இருப்பாங்க. செகண்ட் வந்து யூபி வந்து இருப்பாங்க.
நெல் பேடி மோஸ்ட் நம்ம தமிழ்நாட்டிலே அதிகமாக உற்பத்தி செய்கிற பயிர் என்னன்னு கேட்டாங்கன்னா பேடி நெல். இதில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து பொன்னி கிச்சடி அப்படின்னு வந்து நம்மளோட புக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கொடுத்துட்டு இது எது கீழே வரும்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்கலாம். ஸோ அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜூட் சணல் வந்து வெஸ்ட் பெங்கால் தான் வந்து டாப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு லைஃப் ஸ்டாக் சென்சஸ் வந்து எங்கே எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1919 ஆண்டில் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மேட்ச் த ஃபாலோயிங். இதில் வந்து ஜிஐ டேக்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. அது போக இன்னொரு சைடு வந்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அதோட ப்ராடக்ட்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருக்காங்க. சரி ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே என்னென்னு பார்த்துட்டு வருவோம். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சில ஆன்சர்ஸை வந்து பார்த்துக்கலாம். டர்மரிக் மஞ்சள் வந்து எந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு. வீணா அப்படின்றது தஞ்சாவூர், அது வந்து இந்த மியூசிக் வாசிக்கிற வீணா. ஹில் கார்லிக் மலைப்பூண்டு எதுக்குள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல். கந்தகி சாரி வந்து காரைக்குடி. ஸோ இது போக சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது, அதை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரலாம். இது எல்லாமே இப்போ ரீசெண்டாக கொண்டு வரப்பட்டது. 2023 கொண்டு வரப்பட்ட ஜிஐ டேக்ஸ். ஜிஐ டேக்ஸ் வந்து 2023 கொண்டு வரப்பட்டது. சத்தியமங்கலம் சிவப்பு வாழை வந்து ஈரோடு. கொல்லிமலை பெப்பர் வந்து நாமக்கல். கொல்லிமலை எங்கே இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும், அது வந்து நாமக்கல்ல தான் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மீனம்பூர் சீரக சம்பா ராணிப்பேட். ஐயம்பாளையம் நெட்டை தென்னை அப்படின்றது வந்துட்டு ஐயம்பாளையம் நெட்டை தென்னை எங்கே இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா திண்டுக்கல்ல இருக்குது. ஓடைப்பட்டி விதையில்லா திராட்சை வந்து தேனியில் இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஸோ இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரீசெண்டாக கொண்டு வரப்பட்டது. ஸோ ஜிஐ டேக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு எத்தனாவது ரேங்க்கில் இருக்குது இந்தியாவில்னு பார்த்தா நம்பர் 1. இது வரைக்கும் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 58 ஜிஐ டேக்கோட நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கோம். ஓகே, அடுத்ததுக்குள்ளே போகலாம். ஓகே, ஐபிஓபி அப்படின்ற ஒரு ஸ்கீம் கீழே வந்து சொல்லப்படுது. இது எதுக்காக கொண்டு வரப்பட்டது, இது எதுக்காக, இதில் என்னென்ன மாதிரியான வசதிகள் வந்து கொடுக்குறாங்க பெரியவர்களுக்கு அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், வயதானவர்களுக்கு. ஸோ அது ரிலேட்டடாக நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் ஃபார் ஓல்டர் பர்சன் 1992 கொண்டு வரப்பட்டது. ஐபிஓபியோட ஃபுல் ஃபார்ம். இது வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி கீழே வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா தங்குமிடம் ஷெல்டர், உணவு, ரெண்டாவது வந்து உணவு கொடுக்குறாங்க, மூன்றாவது வந்து மருத்துவம், அண்ட் நாலாவது வந்து பொழுதுபோக்கு என்டர்டைன்மெண்ட்ஸும் வந்து அவங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் வந்து டெய்லரிங் வந்து சொல்லி தருவாங்கன்னு சொல்கிறாங்க, தப்பு. லோன் ஃபெசிலிட்டிஸ் தப்பு. லிட்ரஸி அதாவது எஜுகேஷன் வந்து சொல்லி ப்ரொமோஷன் பண்ணுறாங்கன்றதும் தப்பு. ஸோ இது 3 தான் வந்து கொடுக்கப்படுது அப்படின்றதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்ததுக்குள்ளே போகலாம். லோக்கல் வின்ஸ் அதாவது தலக்காற்று வீசுகின்ற இடம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர்ஸ் ஒன்றுனா பார்க்கலாம். சினூக் அப்படின்றது எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராக்கி மலை. ஹர்மட்டான் அப்படின்றது வந்து மத்திய ஆப்பிரிக்கா. காராபூரான் அப்படின்றது வந்துட்டு மத்திய ஆசியா. அது போக லூ அப்படின்றது வந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அப்படின்றத நீங்கள் வந்து ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், வரிசையாக ஒவ்வொரு இதாக வந்து பார்த்துட்டே வரலாம். சினூக் அப்படின்றது எங்கே இருக்குது, ராக்கி மவுண்டன்ஸ். ஃபோஹியான் அதாவது போகியான் அப்படின்றது ஆல்ப்ஸ் அப்படின்ற இடத்துல இருக்குது. கம்சின் ஈஜிப்ட், எகிப்த். அதுக்கப்புறமா எலிஃபண்டா மலபார் கோஸ்ட்டில் இருக்குது, மலபார் கோஸ்ட். நார்வெஸ்ட் வந்து நியூசிலாண்டில் வந்து இருக்குது. இதில் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இந்த 4 கேட்ட மாதிரி அடுத்து இது எல்லாத்தையும் கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுங்கள், மனப்பாடம் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஓகே, அடுத்ததா who has recently declared which outbreak as the public health emergency of international concern, monkeypox. இது வந்து ரொம்ப பழைய கொஸ்டின். ஸோ இதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கூட வரணும். அக்கார்டிங் டு 2011 சென்சாஸ் dash percentage of main workers in Indian labor force was employed in the agricultural sector. அதாவது அக்ரிகல்ச்சரில் எத்தனை % ஆஃப் பீப்புள் வந்து 2011 சென்சஸ் படி எத்தனை % ஆஃப் மக்கள் வந்து அதில் ஈடுபட்டிருந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. 48.9 அப்படின்றது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ இது ரிலேட்டடாக சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சென்சஸ் ரிலேட்டடாக. ஸோ ஃபர்ஸ்ட் சென்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா டாக்காவில் வந்து 1830 வந்து நடைபெற்றிருக்கு. இதை வந்து யார் நடத்தினான்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி வால்டர். அதனால தான் இவர் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா சென்சஸோட தந்தை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்தியா சென்சஸோட தந்தை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, 1872 வந்துட்டு யார் தலைமையில் முதல்ல வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்றது, அதாவது சென்சஸ் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1872 ஒரு கவர்னர் ஜெனரல் இருந்தாங்க. அந்த கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறமா 1881 தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல் சென்சஸ் வந்து நடந்திருக்கு.
ஃபஸ்ட்டு ஃபுல் சென்சஸ் வந்து 1881ஆம் ஆண்டு தான் வந்து நடந்திருக்கு. அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த 2011 அது வந்து 15th சென்சஸ், கடைசி சென்சஸ் வந்து 15th சென்சஸ் 2011. அதில் கமிஷனராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சந்திரமௌலி அவர்கள். சந்திரமௌலி அவர்கள் தான் வந்து சென்சஸ் கமிஷனராக வந்து இருந்திருக்காங்க அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, why is commercialization of agriculture so called சேல் இன் மார்க்கெட்? வேளாண்மையின் வணிக மையம் என எதனால் அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தா அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்தையின் விற்பனை அப்படின்றது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின்குள்ளே போகலாம். சூஸ் த ரைட் ஆன்சர். விச் டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு ஹஸ் த மினிமம் டென்சிட்டி பாப்புலேஷன்? தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ள மாவட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னா நீல்கிரிஸ். ஓகே, ஸோ இதுக்கான சில டீட்டெயில்ஸை வந்து இப்போ நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மக்கள் தொகை அடர்த்தி வந்து எந்த ஸ்டேட்டில் அதிகமாக இருக்குது பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் இன் பீகார். பீகாரில் தான் வந்து அதிகமாக இருக்குது மக்கள் தொகை, ரொம்ப அதிகமாக இருக்கிறது. மக்கள் தொகை அடர்த்தி அதிகமாக இருக்கிறது பீகார். ஆனால் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது வந்து உத்தரப்பிரதேசம். அது பக்கத்தில் வந்து தமிழ்நாடு வந்து மிகச்சிறிய மாநிலம் எது அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியுமா? இட் இஸ் நன் அதர் தென் கன்னியாகுமரி. கன்னியாகுமரி தான் இருக்கிறதுல என்னது ஸ்மாலஸ்ட் மாநிலம் அப்படின்னா தான் மிகச்சிறிய மாநிலமாக கருதப்படுகிறது. டிஸ்ட்ரிக்ட், ஸ்மாலஸ்ட் டிஸ்ட்ரிக்ட். தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் இன் ஜிஐ டேக் புவியியல் குறிகாட்டிகள். அதில் வந்து முதல் இடம் எதுக்கு பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. அதில் வந்து 58 இருக்குது, 58 குறியீடுகள் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்த கேள்வி. இது வந்து எது ரிலேட்டடானு பார்த்தீங்கன்னா புரட்சிகள், அதனுடைய உற்பத்திகள், அதாவது ரெவல்யூஷன்ஸ், அதோட ப்ராடக்ட்ஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான கொஸ்டின். இது வந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். இதுவும் வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கான ஆன்சர் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா கோல்டன் ஃபைபர் அப்படின்றது வந்து ஜூட், சில்வர் ஃபைபர் அப்படின்றது வந்து காட்டன், கிரேன்றது வந்துட்டு ஃபர்டிலைசர், ப்ளூன்றது வந்து ஃபிஷ். ஸோ இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது போக நீலம் அப்படின்னு வந்துட்டா மீன், கோல்டு வந்துட்டா பழம், அது மட்டும் தேன், கிரே சாம்பல் நிறம் வந்துட்டு உரம் ஃபர்டிலைசர், சில்வர் வந்துட்டு வெள்ளி வந்து எதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இட் கம்ஸ் ஃபார், இப்போ தான் பார்த்தோமே சில்வர், சொல்லுங்க பார்ப்போம். காட்டன், சில்வர் கம்ஸ் ஃபார் காட்டன். ரெட் சிவப்பு டொமேட்டோ தக்காளி, ஒயிட் வெள்ளை ரெவல்யூஷன், வெள்ளை புரட்சி வந்து எதுக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பால் அப்படின்றதுக்கு நடக்குது. பிங்க் இளஞ்சிவப்பு வந்து இறால். அதுக்கு போக எந்த 2 இதுக்கு நடக்குதுன்னு சொல்லலாம். ஒன்று வந்து நான் சொல்லிடுறேன், ஒன்று வந்து ஆனியன் வெங்காயத்துக்கு நடக்குது, ப்ளஸ் இன்னொன்று என்ன அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த கேள்வியை வந்து கேட்டிருக்கேன். சரி, ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம 25 கொஸ்டின்ஸ், அதாவது 25 புவியியல் கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். நாளைக்கு ஒன்று நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து பாக்ஸ் கொஸ்டின்ஸ் ரிலேட்டடாக வந்து வீடியோஸ் வந்து நாளைக்கு வந்து போஸ்ட் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்டே டியூன்ட் வித் தினமும் டிஎன்பிஎஸ்சி உஸ்தாதீன் அகாடமி. ஸோ சப்போர்ட்டர்ஸ், நீங்கள் சப்போர்ட் பண்ண வீல் பி ரெடி டு கிவ் மோர் கண்டென்ட் டுவர்ட்ஸ் தி வெல்ஃபேர் ஆஃப் தி ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.